வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவில் பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் இணைவார் என்று செங்கோட்டையன் அவர்கள் அதிரடியான ஒரு அறிவிப்பு ஒன்றை தற்பொழுது வெளியிட்டிருப்பது பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடீரென்று மிக மிக ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை 2 நாட்களுக்கு முன்பாக வெளியிட்டிருந்தார். அதாவது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களும் நிர்வாகிகளும் மறைமுகமாக பன்னீர்செல்வத்திடமும் அவரது ஆதரவாளர்களிடமும் இங்கு நடப்பதை அங்கு தெரிவிப்பதாகவும் எனது காதில் வந்துவிட்டது. இது போன்ற செய்தி மீண்டும் எனது காதில் வந்தால் அவர்களை அதிமுகவில் இருந்து நீக்கப்படுவார் என்று எடப்பாடி அறிவித்திருந்தார். ஆனால் இது யாரை குறிப்பிட்டு கூறுகிறார் என்று மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக 3 நாட்களாக அதிமுகவில் பேசப்பட்டு வந்தன. ஆனால் தற்பொழுதுதான் தெரிய வந்திருக்கிறது, செங்கோட்டையன் அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் மீண்டும் அதிமுகவில் இணைய வேண்டும், அவர் இணைந்தார்கள் மட்டும்தான் அதிமுகவின் தொண்டர்களது பலம் அதிகரிக்கும், அவர்கள் இணைந்தால் மட்டும்தான் அதிமுக வளர்ச்சி அடையும், வெற்றி கொள்ளும், தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் அதிமுகவின் நிலைமை மிக மோசமாக இருக்கிறது, இதை எப்படியாவது சரிகட்ட வேண்டும் என்றால் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றாலும் ஓபிஎஸ் சசிகலாவின் பங்கு நமக்கு தேவை என்பதை பேசியிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் யாரோ தெரிவித்திருக்கிறார்கள். இதை நேரடியாக செங்கோட்டையன் அவர்களிடம் பேசாமல் மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ தற்பொழுது வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார். மீண்டும் இவர்கள் அதிமுகவில் வந்தால்தான் அதிமுக புத்துணர்ச்சி அடையும், இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும் என்பதை இவர் பேசியிருப்பதால் தற்பொழுது அதிமுகவில் பதற்றமான சூழல் ஏற்படுகிறது. இதனால் அதிமுக வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும், எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும், இனியும் நாங்கள் எடப்பாடியின் பேச்சை கேட்பதாக இல்லை என்பதை செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருப்பதாக அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. இது களங்கம் விளைவிக்கும் விதமாக செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருக்கிறார் என்று எடப்பாடி கூறி கட்சியிலிருந்து செங்கோட்டையனை நீக்கினால் என்ன நடக்கும் என்பதை கமெண்டில் கூறுங்கள்.